ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடிஎஃப் ஃபிட் ஷாப் போகிறோம். புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணாங்கல்ல, ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ அண்ணா நகர்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சைட்லாம் போனது கிடையாது, கூகுள் மேப் போட்டு தான் போகிறோம். நேற்று வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக பாருங்கள். யாரும் கூட வரல, நம்ம தான் தனியாக போயிட்டு வர போகிறோம். பெட்ரோல் வேறு இல்லைங்க. இப்போ கூட காமிக்குதா ஒரு 1 பாயிண்ட்டு, அப்புறம் பிளிங்க் ஆகும். நம்ம வந்து சும்மா போகிறது கிடையாது, கண்டிப்பாக ஏதாச்சும் வாங்குவோம் அங்கே போயிட்டு. அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஒரு 200 ரூபாய் பெட்ரோல் போட்டு போக வேண்டியதுதான். நான் ரிட்டர்ன் வர முடியாது, மாட்டிப்பேன். ₹200 கேஷ். இருங்க வரேன். நான் ஓகே. டிஷர்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ப்ளூ நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் போட்டு போனால் அவ்வளோதான். இந்த ஒரு இதேமாரி ஒரு 2 டிஷர்ட் தாங்க இருக்குது. ஸோ அது நல்லா வெயிலில் போட்டு போகலாம். இன்னும் டிஷர்ட் வேறு எடுக்கணும். ரொம்ப சொட்டுற மாதிரி இருக்குது, வெயிலெலாம் போட்டு போனால் அவ்வளோதான். சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ளூவே போட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு வண்டிக்கும் அப்படியே கலருக்கும் அப்படியே செட் மேட்சிங் ஆகும்னு சொல்லிட்டு ப்ளூவே போட்டு வந்துட்டேன். இந்த மந்த் எண்டு வேறு தீபாவளி வேறு வருதுங்க. என்ன பண்ணலான்னு ஏதாச்சும் சொல்லுங்கள். ஃபுட்டு தான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த டே வந்து நம்ம ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சது சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன் ஏதாச்சும் ஐடியா இருக்குமான்னு. ம் 56 நிமிஷம் காமிக்குது, 31 கிலோமீட்ரு. வீடியோவும் ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour காமிக்குதுங்க. 31 கிலோமீட்டர் போகணும் நம்ம. அண்ணா நகர் ஃபிட் ஷாப் தான் போயிட்டுருக்கோம். ஸ்ரீபெரும்புதூர் டு கரெக்டாக அந்த பிட் ஷாப் வரையும் ஒரு 31 கிலோமீட்டர் வருதுங்க. 31-32 வருதுங்க. ஏன்னா நான் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு டிடிஎஃப் பிட் ஷாப் போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஏன்னா போகலான்னு பார்த்தா போகவே முடியல. எனக்கு ஒரு 26 நிமிஷம் இருக்குது. அப்படியே தான் ஓட்டிகிட்டு போகணும். கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க கடைக்கு போகிறோன்ட்டு. அண்ணன் கடைக்கு போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே போயிட்டு வந்துட்டாங்க. கம்பெனியில் கூட ஒருத்தவங்க போயிட்டு வந்துட்டாங்க.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்துட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் காமிக்குது. நான் பேட்டரியும் மாற்றிட்டேன். ஏன்னா அங்கே போய்ட்டு அப்புறம் பேட்டரி மாற்ற மாதிரி வரக்கூடாதுல்ல, முன்னாடியே பேட்டரி மாற்றிட்டேன். இது உள்ள ஒரு 1.6 கிலோமீட்டர் போனால் வந்துடும். போயிட்டு ஒரு லிஃப்ட்டு கட் பண்ணுவோம். ஸ்ட்ரீட்டாக அப்பா கலராக செம்மையாக இருக்குங்க. அஜய் அண்ணா யாராச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு ஒரே கிலோமீட்டர், 1 கிலோமீட்டரில் ஷாப்பு வந்துடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்புக்கு கிட்ட வந்தாச்சு. இன்னும் முன்னாடி போகணுமே. இந்த சைடில் நான் வந்ததே இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம். இங்கேருந்து நேராக போயிட்டு அப்புறம் ஒரு லெஃப்ட் கட் பண்ணுமா. டன் டன் டன். இப்போ நான் ரிட்டர்ன் போகிறதுக்கு எப்படி போகணுன்னு தெரியலையே எனக்கு. இதே வழியில் போகலாமா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிடிஎஃப் பிட் ஷாப்புக்கு வந்தாச்சு. எங்கெங்க இருக்குது? அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த மரம் பார்த்துட்டேன். வண்டி விடுறதுக்கு இடம் இல்லையா? எப்படிங்க போகிறது? உள்ளே விட்டுட்டு போவோம். இந்த படியில் தான் ஏறணுமா? புதுசாக திறந்துருக்கிற டிடிஎஃப் பிட் ஷாப்புக்கு நம்ம போகிறோம். கடை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஓய் யாருமே இல்லை. நேற்றோட ஆஃபர் முடிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஹெல்மெட் கட்டிக்கலாமா? வண்டி பாருங்க வெளியே பயங்கரமாக நிற்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து செயின் க்ளீன் வாங்கியிருக்கேன். கடை வர கூட்டமாச்சா, அதான் உள்ள ஒரு போல் நான் மொபைலில் வீடியோ எடுத்திருக்கேன். அது என்ன யாரும் இல்லைங்க. செயின் க்ளீன் மொத்தமாக எவ்வளோ ஆகிடுச்சு? 435 போட்டிருக்காங்க. பைக் எப்படி எடுக்கிறது? பா சரியான வெயிலுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே பிட் ஷாப் பார்த்தாச்சு. நான் வீட்டுக்கு போக வேண்டியதான். கூட்டமாக இருக்குது. காலேஜ் விட்டுருக்காங்க போல். செம்ம கூட்டமாக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு எப்படின்னு முதல்ல ரெக்கார்ட் ஆகிட்டான்னு தெரியல, பார்ப்போம். பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு செயின் லூப் பார்த்திங்கன்னா 250. ஸோ ரெண்டுமே சேர்த்து 400 சம்திங் போட்டாங்க. அந்த பில்லு எல்லாம் காமிக்கிறேன். ஓகே, இது யூஸ் பண்ணி பார்ப்போம். எங்கேயும் நிறுத்த வர முடியாது, வச்சு கடைக்கு போய்ட்டு வச்சு நிறுத்தலாம். செம்ம வெயில் அடிக்குதுங்க சொல்லுன்னு. செல்லு சூடாகுது, பேட்ரி சூடாகுது, வெடிச்சு போடுமோன்னு ஒரு பயமாகுது. ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். செயின் லூப் செயின் ஸ்ப்ரே வாங்கினா வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 4 டோட்டலாக எங்கே இருக்குது 435 ரூபாங்க. அந்த ரெண்டும் செயின் லூப் செயின் க்ளீனு ரெண்டுமே சேர்த்து. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராண்டு. சரி, யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்பா. நான் அடுத்த சண்டே தான் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் வியூஸே போகலை. ஸோ பரவாயில்ல, நான் வந்து கண்டினியூவாக நான் வந்து என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் டைம் ஆயிடுச்சு வேறு. நான் கிளம்புறேன். பாய்.